அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜத்தாம் கல்ப விருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்திரருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க, குருவே துணை, வாழ்க வளமுடன். நெட்சன் டிவி நேயர்கள் அனைவருக்குமே வாழ்த்துக்களும் நன்றியும் சொல்லணும். ஏன்னா எல்லாருமே ஒரு அன்பா பண்பா பேசுறது, நான் நிறைய விஷயங்கள் சொல்றேங்க மேடம் அப்படின்னு நிறைய ஃபீட்பேக் கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்கீங்க. நல் வாழ்த்துக்கள்ங்க. இப்போ ஆவணி மாதத்துடைய தமிழ் மாதத்துடைய சிறப்புகளை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலாபலன், அதோட பரிகாரமும் சொல்கிறேங்க. இப்போ முகூர்த்த மாதமாக, சிறப்பான மாதமாக ஆவணி மாதத்தை நம்ம எடுத்துக்கிறோம். இப்போ 4 முகூர்த்தங்கள் மட்டும்தான் இந்த மாதத்தில் நம்ம வரக்கூடிய அமைப்பு உண்டு. இப்போ கரிநாள், அதே போல் வளர்பிறையில் வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி, அதில் வர பிரதமை திதி, செவ்வாய்க்கிழமை, சனிக்கிழமை, கிழமையில் ஒரு 2-3 நாள் போயிடும். ப்ளஸ் ஒவ்வொரு விஷயமும் நம்ம கூட்டி கழித்து பார்க்கும் பொழுது அந்த முகூர்த்த தினம் குறிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயங்க. ஜாதக பொருத்தம் கூட பார்த்துடலாம், முகூர்த்தம் குறிக்கிறதுங்கிற அத்தனை வேலை நமக்கு கொடுக்கும். அவங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கா, 2 பேருக்கும் சரியான விஷயங்கள் அந்த நாளுக்கு நடக்குமா, அந்த சாந்தி முகூர்த்தமெல்லாம் நடத்துறதுக்கான நாள் குறிக்கிறது, எல்லாமே ஒரு சிக்கலை நான் ஒரு நாள் எடுத்துக்குவேன். கரெக்டாக நம்ம குறித்து அந்த டைமுக்கு பண்ணி கொடுக்கும் பொழுதுதான் அவங்களுடைய சந்ததி வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அப்போ கோச்சார கிரகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத, சனி பகவான் பார்த்தீங்கன்னா வக்கரம் பெற்று மீனத்தில் பிரவேசிக்கக்கூடிய காலகட்டங்கள், கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது பகவான், செவ்வாய் புதன் மிதுனத்தில் இருக்குது, குரு உச்சம் பெற்று கடகத்துல இருக்கக்கூடிய காலகட்டங்கள், சூரிய பகவான் தான் நம்மளுடைய பயிற்சியை வச்சுதான் நம்ம தமிழ் மாதத்தை சொல்றோம். அப்ப சிம்மத்துல பிரவேசிக்கக்கூடிய காலகட்டம். அப்ப எல்லாருமே இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு எடுத்தா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அவசியம் மேற்கொண்டு இருக்கக்கூடிய சந்தேகம் ஃபோன் பண்ணி கால் பண்ணி நீங்க புக் பண்ணிக்கோங்க. ரிஷபராசி நேயர்களே வாழ்த்துக்கள். ஆவணி மாதம் முகூர்த்த மாதம், உங்க வீட்டில தான் கச்சேரி அப்படிங்கிற மாதிரி உங்க வீட்டில் நிறைய சுபகாரியம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஏன்னா லாபஸ்தானத்துல சனி பகவான் இருக்கு. உங்களுடைய வியாபாரம், தொழில், மற்ற விஷயங்கள் எல்லாமே படிப்படியான உயர்வை இப்பயே நீங்க சந்திச்சிட்டு இருப்பீங்க. இருந்தாலும் உங்களோட முயற்சி ஸ்தானத்துல சூரியனும் குருவும் இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்ப 4ஆம் இடத்துக்கு வரக்கூடிய அமைப்பு. அப்ப சூரியன் ஒரு பிரகாசமான இடத்துக்கு வரும் பொழுது உங்களுடைய வளர்ச்சி நல்லா இருக்கு. ஏன்னா சூரியன் அப்படிங்கிறது ஒரு வளர்ச்சி கிரகங்க. அப்ப அது ஆட்சி பெற்று உட்காரக்கூடிய அமைப்புல உங்களுடைய தலைமைத்துவம், ரிஷபராசிக்காரங்களுக்கெல்லாம் என்னன்னு பாத்தீங்கன்னா தலைமைத்துவம் அதிகமாகும். அப்ப உங்களுடைய தலையாய கடமைகள் எதுவாக இருந்தாலும் ஆவணி மாதம் நீங்க ஒவ்வொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறது உங்களுக்கு அற்புதமான வளர்ச்சியை கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்குங்க. உங்களுடைய குழந்தைங்க படிக்கிறதா இருக்கட்டும், அல்லது ஒரு காலேஜில் சேர்த்துறது, அதுல ஏதாவது அட்மிஷன் பிரச்சனை, இதெல்லாம் இப்போ ஒரு வாரம் 10 நாள்ல சரியாகக்கூடிய காலகட்டமாக இருக்கும். உங்களுக்கு ஆடி 18க்கு பிறகவே கொஞ்சம் நல்லாவே இருந்துட்டு இருக்கும். இப்போ ஆவணியில ஒரு ஸ்பெஷலான விஷயங்கள், புதிய நட்பு, ஒரு புதிய காதல் மலரக்கூடிய அமைப்பெல்லாம் கூட. ஏன்னா சுக்கரன் அதிபதியாக இருக்கக்கூடிய ரிஷபமா இருக்கனால ஒரு புதிய வட்டாரம் அப்படிங்கிற விஷயம் நடக்கும், புதுசா கொடுப்பார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சூரியனோட இப்ப சிம்மத்துல இருந்தாலும் கேது அங்க இருக்கிறனால நீங்க கண்டிப்பா குலதெய்வ வழிபாடு எடுத்துக்கிறது, அது பெண் தெய்வமாக இருந்தா அந்த பெண் தெய்வத்துக்கு நீங்க ஏதாவது அபிஷேக ஆராதனை, ஒரு புடவை கூட வாங்கி நீங்க சாத்தலாம். ரிஷபராசிக்காரங்களும் இதெல்லாம் கொஞ்சம் கவனத்துல எடுத்துங்க. உடல் உபாதைகள் அப்படிங்கும் பொழுது நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது போகும். உங்களோட பேச்சுல கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கு. அதிகமான வாக்க கொடுத்துறாதீங்க, அதை செய்யறேன் இதை செய்யறேன் அப்படிங்கிறது. உறவுகளிடையே கொஞ்சம் சின்ன சின்ன பிணக்குகள் சரியாக கூடிய காலகட்டமாக ஆவணி மாதம் இருக்கு. ஒவ்வொரு விஷயமும் நீங்க எடுத்து வைக்கக்கூடிய உறவுகள் சம்பந்தமா இப்ப பாத்தீங்கன்னா நிறைய முகூர்த்தம் வருது, நிறைய நீங்க போயிட்டு செலவு ஆகும், அதை மொய் எழுதணும், நிறைய பயணங்கள் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் காட்டுது. அப்ப என்ன ஆகும், உங்களுக்கு அதற்கான செலவு வரும்போது கொஞ்சம் என்னடா வருமானத்துக்கான அதிகமா போகுதே என்னன்னு ஒரு மனசஞ்சலம் இருக்கும். எப்பயுமே ஒருத்தவங்க நம்ம எதிர்பார்த்துட்டு இருப்போம், அந்த எதிர்பார்த்துட்டு இருக்க காரியம் நடக்குமா அப்படிங்கிற அளவுக்கு நமக்கு பட்ஜெட் கரெக்டா இருக்கணும். அப்ப அப்படி இல்லைன்னு வச்சுங்க, நம்ம ஒரு நோட் எடுத்து இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படிங்கிற எழுதக்கூடிய அமைப்போ அல்லது ஒரு கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டம், மன கஷ்டங்கிறது வரும். அது எல்லாருக்குமே அப்படின்னு கிடையாது. மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இந்த பணம், பொருளாதாரம் அப்படிங்கும் பொழுது ஒரு ஃபேமிலியை ரன் ஆகக்கூடிய காலகட்டமெல்லாம் இப்பெல்லாம் ரொம்ப சிரமமா தான் இருக்கு. ஏன்னா நிறைய ஜாதகம் பார்க்க வரவங்க என்னன்னா, என்னோட வருமானம் என்னங்க அப்படின்னு அந்த ஒரு ஏஜ்னு வரும்பொழுது அந்த 23 வயசுல இருந்தே தேடுதலா ஆயிருதுங்க. பசங்களா இருந்தா இருக்கட்டும் சரி, பெண்களாக இருக்கட்டும் சரி. 4 டிகிரி படிச்சிருக்கோம், 3 டிகிரி படிச்சிருக்கோம், சரியான வேலை கிடைக்கல, சரியான நம்மளுடைய முயற்சிக்கான ஒரு இது கிடைக்கல அப்படிங்கிறதுக்கெல்லாம் இந்த ஆவணி மாசம்
கொஞ்சம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்புல கோச்சார கிரகங்கள் உங்களுக்கு வலிமையாக இருக்கு. பயப்பட வேண்டாம். விநாயகர் வழிபாடு, விநாயகர் அகவல் கேட்டுட்டு வர்றது, இதெல்லாம் நல்லா இருக்கு. அதிக முதலீடு போடணுங்க, ஒரு பிஸ்னஸ் தொடங்கணும் அப்படிங்கிறவங்க அல்லது வேலைக்கு போகணும் அப்படிங்கிறவங்க கண்டிப்பா உங்களுடைய ஜாதகத்தை ஒன் கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.